ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்க்கை தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். வாஷ் பேஷன் சிங்க்கை தான் வந்து கழுவி விட போகிறோம். 10 நாள் ஆயிடுச்சு கழுவி. சும்மா தண்ணி விட்டு தான் நான் கழுவி விட்டுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா அந்த தூசெல்லாம் படிஞ்சு நல்லா வந்து அசிங்கமாக இருக்கிறனால நான் என்ன பண்ணேன்னாக்கா ஹார்பிக் தாங்க எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவும் எடுத்துக்கல. ஹார்பிக்கை வந்து கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் நாரால் தான் நல்லா வந்து தேய்ச்சி விட்டேன். ஹார்பிக்கை வந்து போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மினிட்ஸில் நல்லா ஊறிடும். ஊறிடுச்சு அப்படின்னாக்கா தேங்காய் நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வந்து அந்த அழுக்கெல்லாம் போயிடும். ஏன்னா நம்ம டாய்லெட்கே வந்து அதுதான் யூஸ் பண்ணுறோம். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் நம்ம கையால் வந்து அப்படியே அந்த தேங்காய் நாரால் நான் நல்லா தேய்ச்சி விட்டேங்க. தேய்ச்சி விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து அந்த எங்கெங்கெல்லாம் வந்து படிஞ்சிருக்கோ அதெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டேங்க. நான் வேறெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. உப்பு என்னென்னமோ காட்டுறாங்களே அதெல்லாம் நான் எதுவுமே போடலை. வெறும் ஹார்பிக் தான் போட்டு க்ளீன் பண்ணி விட்டேன். இது வந்து டைம் கிடைக்கும்போது நான் ஒவ்வொரு க்ளீனிங் ஒர்க்குமே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் ஒரே அடியாக தூக்கி போட்டு பண்ண மாட்டேன். எனக்கு நேரம் கிடைக்கும்போது ஒவ்வொரு வேலையாக தான் நான் பண்ணுவேன். ஒவ்வொரு வேலையானா நான் வந்து ஒரு நாள் வந்து சிங்க்கு க்ளீன் பண்ணுறது, ஒரு நாள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது அப்படி தான் பண்ண முடியும். ஒரே அடியாக நம்ம பண்ணோன்னா நம்மளால் வந்து வேலைகளை பார்த்துட்டு இந்த வேலைகளையும் வந்து பண்ண முடியாது. வீடு க்ளீனிங் கூட அப்படி தான் நம்ம பண்ணணும். வீடு க்ளீனிங் கூட வந்து நான் வந்து எடுத்தோடனே எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கனாக்கா க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து இந்த வாஷ் பேஷன் சிங்க் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா இதெல்லாம் இந்த பெயிண்ட் இருக்குது, அந்த பெயிண்ட் வந்து போகலை, அந்தளவுக்கு போகலை. ஓரளவுக்கு சூப்பராகவே நல்லா வந்து வாஷ் பேஷன் சிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.